சங்கீதா அவங்க வந்து பழி வாங்குறாங்க. ஆமா, கரெக்டான டைம்ல இந்த மாதிரி ஆமாங்க, அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா ஒரு பெண்ணால் வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? அது கூட செய்யக்கூடாது ஒரு பொண்ணு. நீ என்ன வேணாலும் பண்ணுவ, ஒரு பொண்ணு இது கூட செய்யக்கூடாதா? ஒரு உச்சத்துல இவ்வளவு புகழ் பெற்று இருக்க, எல்லாரோட செல்வாக்கும் பெற்று இருக்க நடிகருக்கு எதிராக இந்த மாதிரி டைம்ல தான் செய்ய முடியும். அதுதான் அவங்களால முடிஞ்ச ஒரு மேக்ஸிமம். அவங்களால பண்ணி அவங்க லைஃபையே உடச்சு விட்டுட்டு இனிமேல் அவங்களுக்கு அந்த இளமை திரும்ப வருமா? அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வருமா? அந்த கௌரவம் வருமா? போனது இத்தனை ஆண்டுகளமா அவங்க யாரு? இத்தனை ஆண்டுகளமா அவங்க யாருங்க? உங்களோட திருமதி விஜய் அவரோட மனைவி. இப்ப அவங்க யாரு? அவங்களோட அடையாளத்தையே அழிச்சு விட்டு உட்காந்துருக்கீங்களே. இது எவ்வளவு பெரிய ஒரு ரொம்ப ஒரு அது ஒரு பெண்ணா இருந்து யோசிச்சு பாருங்க. ஒரு பெண்ணுடைய உளவியல் இருந்து யோசிச்சு பாருங்க. உங்களோட ஒட்டுமொத்த ஐடென்டிட்டி ஸ்கிராப் பண்ணி எடுத்து தூக்கி போடுறாங்க. இது சாதாரணம் இல்லைங்க. அந்த ஐடென்டிட்டி வந்து சும்மா என்னங்க ஒரு கழுத்துல தாலி கட்டிட்டாரு அதோட இல்ல. லேபர் பெண் என்ன? குழந்தை பிறப்பு. உங்களுடைய ரத்தம் வயிற்றுல கருவா சுமந்து அந்த கருவை சுமந்து இத்தனை ஆண்டு காலம் அந்த கருவை வளர்த்து எத்தனை மெமரிஸ் இருக்கும்? எத்தனை மெமரிஸ் இருக்கும்? எத்தனை முறை அந்த குழந்தைகளுக்கு பால் கொடுத்துருப்பாங்க? எத்தனை முறை அந்த குழந்தைகளுக்கு காய்ச்சல் வரும்போது துருத்துருச்சு போயிருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன் சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு இன்னும் குழந்தைய பெற்றுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறதா? அந்த குழந்தைகளுக்கு உண்மையாகவும் உதாரணமாகவும் இருக்கணும். இதுலயே நீங்க இல்லையே. எப்படி நீங்க இந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவனாக இருப்பீங்க? பிரிஞ்சு போறதுல ஒருத்தருக்கு வருத்தம் இல்லாம போகும். அதுவும் எத்தனை வருஷங்க? 27 வருஷம். அது என்ன தெரியல, விஜய்க்கு 27ஓட ரொம்ப ஒரு கனெக்ஷன் ஓடிட்டே இருக்குல்ல. எல்லாமே 27 நடக்குது. கல்யாணமும் 27 வருஷம். அந்த கரூர் சம்பவம் 27. அப்புறம் கட்சி தொடங்கினது என்ன ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டா? இன்னும் புரியல. ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்குது. சரி விடுங்க, அதை நம்ம சொன்னா ஓஜி பாரிசாலன்ற வாங்க. சரி விடுங்க. ஒரு டாக்டர் இருக்காரு, அவருடைய வாழ்க்கை அது அவருடைய பர்சனல் லைஃப். அவருடைய ப்ரொஃபஷன் வந்து அவருடைய ப்ரொஃபஷனல் லைஃப். கரெக்டா? இப்போ இந்த டாக்டர் ஒரு உமனைசர், நோன் உமனைசர். அந்த டாக்டர் உங்க மனைவியோ உங்க தங்கச்சியோ உங்க அம்மாவையோ அந்த டாக்டர் கிட்ட ப்ரொஃபஷனலா ஹெல்த் செக்அப் அனுப்புவியா? ஆண்கள் மட்டுமே அப்படின்னு போர்டு போட்டு அவர் டாக்டர் தொழிலும் பண்ண வேண்டாம், உமனைசராகவே இருக்க வேண்டியதுதான். இல்லங்க, பெண்கள் அவர்கிட்ட நம்பி வர முடியாதுங்கிறத இப்போ ஒரு மாதிரி புரிஞ்சு பெண்களை அனுப்ப முடியுமா? ஏங்க அவர் பர்சனல் லைஃப்ல அவர் அப்படி தாங்க இருப்பாரு. அவர் மிட் நைட் டாக்டருங்க அவரு பர்சனல் லைஃப்ல. இப்போ பொது வாழ்க்கையில வந்து அவர் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்ல நீங்க பார்க்கணும். என்ன அவர் கரெக்டா எத்தனை நோயை குணப்படுத்துறாரு சொல்ல முடியுமா? பர்சனல் வேற ப்ரொஃபஷனல் வேறன்னு இல்லவே இல்லை. இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இதை தமிழக மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஒரு அடிப்படையே ஃப்ளாவான கேரக்டரான ஒரு ஆளை தலைவராக கொண்டு வந்து நீங்க உட்கார வச்சீங்கன்னா அவங்க ஒரு ஃப்ளாவான அரசாங்கத்தை தான் நடத்துவாங்க. காமராஜர் ஒன்று சொல்லியிருக்காரு, நான் அதையும் சொல்லிடுறேன். இந்த நடிகனை வந்து கொண்டு வந்து நாடாளு விட்டா அவன் தோழியை கூட்டு வருவான். அவர் வேற ஒரு வார்த்தை. சரி ஓகே,